அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேச ராசி நேயர்களுக்கு அடுத்து வரும் 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது. மேலும் இந்த 7 நாட்களில் என்னென்ன கிரகங்கள் அவங்க ராசியில் பயணம் செய்து அந்த பயணத்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் மற்றும் பலன்களை அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பஞ்சோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது 24 மணி நேரத்தில் தீர்வு சொல்லப்படுது. அதாவது கணவன் மனைவி பிரச்சனை, மாயமந்திரம் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, பிரிந்த காதலர்கள் பிரச்சனை, ஜனவசியம், பணவரவு, காதல் விவகாரம், மாமியார் மருமகள் பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரே ஒரு கால் மூலியமா உங்க பிரச்சனைகள் அனைத்திற்குமே 100% தீர்வு சொல்லப்படுது. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்காரு, செவ்வாய் மீன ராசியில் இருக்காரு, புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் மேச ராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திற்கு செல்ல போறாரு. மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நிதானத்தோடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இல்லாமல் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க. வீரத்தை அணிகலனாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள ராசி தான் மேசராசி. மேலும் நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 2வது வீட்டில் அமர போறாரு. இதனால வியாபாரத்தை மிக நேர்மையாக நீங்கள் செய்ய வேண்டும். அலட்சியம் கூடவே கூடாது. பணவரையும் ஏற்படும். அதே போல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏதாவது செலவு வைத்து கொண்டே இருப்பாங்க. மட்டும் இல்லாமல் சந்திக்க வேண்டிய நபரை உறுதிப்படுத்தி கொண்டு வெளியூர் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க. சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சி கூட இந்த 7 நாட்களில் சில நன்மைகளை கொண்டு வரக்கூடிய வகையில் தான் இந்த 7 நாட்கள் இந்த மேசராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் தொழிலுக்கு தேவையான பணத்தை திரட்டுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இதனால் சற்று மகிழ்ச்சிகரமாகவும் காணப்படுவீங்க. சிறு வியாபாரிகள் சீரான லாபம் பெறுவார்கள். மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 12ஆம் இடத்துல அமர போகிறாரு. இதனால் உடலை வேதனைப்படுத்திய சின்ன நோய் தொந்தரவுகள் அகலும். மணல், செங்கல் வியாபாரங்கள் சிறப்பான லாபத்தை கொடுக்கும். விரோதிகளின் சூழ்ச்சிகளை துடைத்து நீங்கள் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் பார்ப்பீர்கள். மேலும் புதன் பகவான் இந்த 7 நாட்களில் 1வது இடத்துல உங்களுடைய ராசியில் அமர போகிறாரு. இதனால் மருந்து வர்த்தகங்கள், மருத்துவர்கள் அதிக பலன் அடைவார்கள். மேலும் நீங்கள் முன்கோபத்தை விளக்குவது நல்லது. அதனால் நல்ல நட்புகள் இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தக்க சமயத்தில் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவிகரமாக உங்களுக்கு துணை நிற்பாங்க. மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 2ஆம் இடத்தில் அமர்வதால் மேலதிகாரிகளின் அன்பை பெறுவது கடினமாக இருக்கும். மேலும் ஆன்லைன் வர்த்தகங்களில் கவனமாக ஈடுபடுங்க. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கக்கூடும். மேலும் சுக்கிரன் உங்களுடைய ராசியில் 1 மற்றும் 2ஆம் இடத்தில் அமர்வதால் பார்ட்னர்கள் பக்குவமாக நடந்து லாபத்தை அதிகரிப்பார்கள். மேலும் இன்னும் சிலருக்கு வேலை வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அதை நழுவ விட்டுறாதீங்க. அதே போல் ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 12ஆம் இடத்தில் அமர்வதால் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மேலும் கேது பகவான் 6ஆம் இடத்துல இந்த 7 நாட்கள் அமர்வதால் மறைமுகமான எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
மேஷராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை என 3 நட்சத்திரம் இருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரையில ராசியில் சுக்கிரன், புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி, ஐனசைன போகஸ்தானத்தில் ராகு, செவ்வாய் என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்ப வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. இதனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் சுமாராக மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு மேலிடத்தின் நற்பெயர் கிடைக்கும். இதுவரை தங்களுடைய தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள் இப்பொழுது கிடைந்து சிறந்த சாத்தியக்கூறுகளாக அமையப் போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் மனதில் நிம்மதி உண்டாகும். மேலும் சக பணியாளர்கள் உங்களை கண்டு ரொம்பவே பொறாமப்படக்கூடிய வகையில் இருப்பாங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிக நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த பணம் தாமதமாக கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டிய நிலை வரும். மேலும் குடும்ப சூழ்நிலை ஓரளவு மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். மேலும் அவர்களுக்கிடையே பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. உற்றார் உறவினர் தங்களின் ஆதரவாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரை தடைப்பட்டு வந்த திருமணம் இப்பொழுது நல்லபடியாக சொன்ன தேதியில் நடக்கும். நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருந்தால் இழுபறி நிலை நீடிக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமான காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க. வெளிமாணவர்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாட்களில் படிப்பில் முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்க, தினமும் முருகப்பெருமானை வணங்கி வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, வியாழன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியதாக இருக்கக்கூடும். வார தொடக்கத்தில் வேலையில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கப்பெறும். பணியிடத்தில் மூத்தவர்களின் ஆதரவு அதிக அளவில் கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணி செய்யும் இடத்துல மூத்தவர்களின் ஆதரவு அதிக அளவில் பெறுவதால் மற்ற சக பணியாளர்கள் உங்களிடம் பொறாமை கொள்ளக்கூடிய அளவில் பார்ப்பார்கள். மேலும் வியாபார தொடர்பாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கக்கூடும். ஆன்மீக பணிகளில் ஆர்வத்தோடு பங்கேற்பீங்க. மேலும் உங்களின் கௌரவம் அதிகரிக்கும். அரசியல் தொடர்புடையவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. காதல் விஷயத்தில் துணையின் ஒருங்கிணைப்பு சிறப்பாக இருக்கக்கூடும். மேலும் உங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் உடல்நிலை சீராகவும் இருக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 10 அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ உங்களுடைய சந்திரன் ராசியில் இருந்து 12வது வீட்டில் இருப்பதால் இந்த 7 நாட்களில் முழுவதும் உடல்நிலை தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். இதன் காரணமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போகலாம். மற்றும் இந்த வாரம் உங்களுடைய ஆரோக்கியம் முற்றிலுமே சீராக இல்லாமல் போகலாம். இதனால் குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக உங்களுடைய துணை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பணத்தை முதலீடு செய்வதற்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் வியாழன் உங்கள் சந்திரனின் ராசியில் இருந்து 2வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் நீங்கள் புதிய வாகனம் அல்லது வீடு வாங்க நினைத்தால் நீங்கள் ஒரு பெரியவர் அல்லது பெரியவரின் சரியான ஆலோசனையோடு மட்டுமே முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த 7 நாட்களில் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் கூடுதல் பணம் சம்பாதிக்க உதவிகரமாக நிச்சயமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, அவங்க ராசியில் இந்த 7 நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்யுது, அதனால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் நீங்கள் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இந்த தருணத்தில் நீங்கள் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன விஷயங்களில் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நன்றி.